பணியாரம் உண்டு. அது பணியாரத்துலேயும் 2-3 பணியாரம் இருக்குது. கல் பணியாரம், சர்க்கரை பணியாரம், நியத்து பணியாரம். கல் பணியாரம்னா நல்ல பாகை மிச்சம் ரஃப்பாக எடுத்து ஊற்றி அந்த மாவு, அந்த மாவோட அரிசி மாவு தான் அது, அரிசி மாவில் கலந்து பண்ணி எடுத்து எண்ணெயில் பொரித்து எடுக்கிற அது கடிக்கையில் அது உடைச்சி தாந்துங்கிற அப்படி கல்லரி, அதான் கல் பணியாரம் பண்ணி சொல்கிறேன். அதோட பிளேண்டி குடிப்பாங்க சிலது, கடிச்சு ஒரு மிச்சம் நல்லா இருக்கும். அது சர்க்கரை பணியாரம், சர்க்கரையை சீனிக்கு பதிலாக சர்க்கரையை பாவிச்சு அதை பிணைஞ்சு எடுத்து அது இருந்தால் அது நல்லா பொங்கி வரும். அதில் மேலுக்கு தோல் அப்படியோ தனியாக பிச்சு எடுக்கலாம். அது கொஞ்சம் விலகின மாதிரி இருக்கும். அடுத்து நியத்து பணியாரம், மகளுக்கு புள்ள உண்டாயினா 8 மாதத்தில் அந்த நியத்து பணியாரம் கொடுக்குறேன். இந்த தலைப்புள்ள வயிற்றில் இருக்கிற 8 மாதத்தில் நியத்து பணியாரம் கொடுக்குறேன். அந்த பெண் தரப்பு படுத்து கணக்கு அது பெருசாக இருக்கும். ஒரு அந்நேரத்து நியத்து பணியாரம் ஒரு புல் 3 அளவில் இருக்கும்.